ஆளுங்கட்சிக்கு ஆதரவா கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் நான் தான். எந்த பிரதிபலனும் பார்க்காம திமுகவோட கூட்டணி வச்சு நம்ம அமைக்க போறதா ஒரு தகவல் வருது. அப்படி வந்துருது உண்மையாக இருந்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன். பாலிசி வைஸா நான் போகல, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைச்சா அதுல உங்களுக்கு என்ன சார்? நீங்க அதையும் தப்பா நினைக்கலாம். ஒரு நிமிஷம், அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும், தெளிந்த நீரோடில இருந்து வேலை செய்யணும், சாக்கடையில வந்து வேலை செய்யக்கூடாது. நபர்கள் சொல்ல வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பயப்படுற ஆள் கிடையாது. இல்ல அதுக்காக இல்ல, நான் பயப்படுற ஆள் கிடையாது, யாரையும் காட்டி கொடுக்குற ஆள் கிடையாது. எல்லோருமே மீண்டுமே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. மன்னிப்பு கடிதம் கொடுக்கறதுக்கு நாங்க என்னங்க பண்ணாங்க? அவங்களுடைய தார்மீக உரிமையை சொல்றாங்க, அதுக்கு இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லை. இது கட்டளைக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. நான் நீங்க அப்படி கேட்டதா நீங்களோ சரி, நான் பெருசா மதிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸ் ஒய் யார் இருந்தாலும் சரி சொல்லட்டும். இது அரசியலை விட்டே நான் வெளியே. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இசக்கி சுப்பையா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகல பலமுறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நீங்க. தற்போது அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன சார்? ஒரே காரணம்தான், நான் அரசியலுக்கு வந்தது பொது சேவை செய்ய தான். எனக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. பொது சேவை செய்ய தெரியுமான்னு கேட்டா நல்லா தெரியும். அதுக்கு ஒரே உதாரணம் நான் ஏற்கனவே சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். நான் 1984 அதிமுக சார்பாக கல்லூரி மாணவர் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கேன். அப்போ என்னுடைய கல்லூரி இருந்த இடத்துல சைதை துரைசாமி தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் நான் அரசியலுக்கு வரல. ஏன் வரல? சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்தேன், வெற்றி பெற்றேன், செஞ்சேன். இப்போ என்னுடைய சேவை மக்களுக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்த விதமான நலத்திட்டங்களும் என்னால் கொண்டு வர முடியல தொகுதிக்கு. சரி, இப்பவும் இந்த 5 ஆண்டும் எனக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெளியே வந்திருக்கிறேன். வெளியே வந்து நான் சும்மா இருக்கல, என்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். 2016, 2021 கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததில்லை. அப்பவும் என்னுடைய தொகுதியை நீங்கள் கேட்டிங்கன்னா முழுக்க நான் இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சேன். இது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல, கொரோனால கூட நான் உள்ளுக்குள்ளே போய் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அந்த சேவை இப்போ நான் ஓகே சார். சார், இப்போ நீங்களே சொன்னீங்க சட்டமன்ற உறுப்பினரா இல்லாம இருந்தா கூட என்னால வந்து பொது சேவை செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா தற்போது வந்து ஆளுங்கட்சியில நம்ம இருந்தாதான் மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதனால சார்? உறுதியா அதுதான் சொன்னேன். போன கடந்த 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய சட்டமன்ற நிதியில என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சேன். என்னுடைய சொந்த செலவை என்ன செய்ய முடியுமோ கல்வி உதவித்தொகை, மக்களுக்கு மருத்துவ தொகை, பெண்களுக்கு தையல் மிஷின், அப்படி நிறைய உதவிகளை நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த பணத்திலிருந்து என்னுடைய சட்டமன்ற சம்பளத்தை கூட நான் அதை பயன்படுத்தாமல் கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு வந்துடக்கூடாது. கடந்த 5 ஆண்டுல முன்னாள் முதல்வர்கள் கூட உங்க தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கை கொடுங்க, முக்கியமான கோரிக்கை கொடுங்கன்னு கேட்டா நானும் கொடுத்தேன். ஒன்னோட நடக்கல. ஸோ அதே செயல்பாடு இப்போ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என் பதவியை ராஜினாமா செஞ்சேன். என் பதவியை ராஜினாமா செஞ்சேன். மீண்டும் நான் அங்கே போட்டியிடுவேன்னு சொல்ல வரல. அங்கே யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெற போகுது தாவேக்கா. அந்த சிஎம் உடைய அலை தான் வெற்றி பெறும். அப்போ என் தொகுதிக்கு நல்லது நடக்கும். அது என் மூலம் நடந்தாலும் சரி, அது உங்க மூலம் நடந்தாலும் சரி, எனக்கு தேவை என் தொகுதிக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். சார், மக்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருமே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன். மக்களோட தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த தொகுதியில தாவேக்கா வேட்பாளரை விட அதிகமா உங்களை நம்பிதான் உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க, நான் நிக்கலைன்னா கூட வேற யாராவது ஒருவர் வந்து நின்று அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் அப்படின்னு. ஆனாலுமே அந்த மக்கள் உங்களை தானே சார் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது கரெக்டான கேள்வி. அதாவது நான் 21 சரி, இப்போ 26 சரி, நான் மக்கள்கிட்ட கேட்ட போது எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கவே இல்லை. எந்த இடத்துலையும் நான் கேட்கல. நீங்க எந்த கிளிப்பிங் கொடுத்தா கூட நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட்டு போவேன். நாங்க 5 பேர் நிக்கிறோம், யார் நல்லவனோ அவனுக்கு வாக்களிங்க தான் சொன்னேன். அதே நேரத்தில் ஒன்று மட்டும் உறுதியா சொன்னேன்,
நான் கிழக்கு ஒதுக்கிற சூரியன் நான் மேற்க ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டேன். ஓகே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்வேன், இதுவரைக்கும் நான் கைவிட்டோ எதுவும் நான் பெற்றது கிடையாது, இனிமேலும் பெற மாட்டேன்னு சத்தியம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க. எதுக்கு வாக்களிச்சாங்க? நான் நல்லது செய்வேன்னு. அப்ப நல்லவன் நான் என்ன செய்ய நிற்போம்? மக்களுக்கு நல்லது நடக்கணுமா வேண்டாமா? ஆமா. அந்த ஒரு அடிப்படையில நான் இருந்தாலும் இல்லை மீண்டும் நானே வந்தாலும் இல்லை என் சகோதரர் யார் வந்தாலும் அந்த தொகுதிக்கு நல்லது நடக்கணும். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. ஆனா நீங்க மக்கள் கிட்ட எந்த விதமான ஒரு கருத்தும் கேட்காம நீங்களா முடிவெடுத்துட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தானே பொதுவா வருது. அதுல ஒண்ணு நான் 100 பேர் இருக்காங்க என் கட்சிக்காரங்க. 100 பேர்ல 90 பேரை கேட்டேன், எங்க போ, எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். இதுலயே நீடிச்சிடலாமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு. அண்ணன், நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது அது என்ன மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மக்கள், நான் சொன்னேன் அதெல்லாம் கரெக்ட், மக்களுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க எல்லாரும் என்னுடைய எம்எல்ஏ பதவியை நீங்க ராஜினாமா பண்ணக்கூடாது, ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க வாங்கினது. நான் சொன்னேன் எனக்கு எம்எல்ஏ பதவிங்கிறது அது எல்லாரும் எம்எல்ஏ பதவி பெருசா நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையான வேலை என்னன்னா மக்களுடைய மிகப்பெரிய வேலைக்காரன். அந்த வேலைக்கார வேலையை நான் சரியா செய்யணுமா வேண்டாமா? அந்த வேலைக்கார வேலையை சரியா செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் மாறி இருக்கிறேன். மக்கள் எல்லாத்திட்டையும் கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது. அப்போ யார்கிட்ட கேட்கணும்? ஒரு சாம்பிள் கேட்கணும். அந்த சாம்பிள்ல 90% நம்ம ஆளுங்கட்சிக்கு போனா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிச்சோம். அதை குறிப்பா நான் வாக்களிச்சேன். ஓகே சார். சார், இப்ப நீங்க வந்து சி.வி. சண்முகம் தரப்பு அப்படின்னு போனது பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு வந்திருக்குன்றதுனால தாவேக்காவை ஆதரிக்கணும் அப்படின்றதுனாலதான் ஆதரிச்சேன்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல நீங்க தான் நான் தான் வந்து பண்ணணும்னு சொன்னேங்கிற விஷயங்களை கூட சொல்லியிருந்தீங்க. ஆனா பொதுவா என்ன ஒரு கருத்து வந்து நிலவுதுன்னா, நீங்க வந்து அமைச்சராகணும் அப்படிங்கிற கனவுலதான் அந்த தரப்புக்கே நீங்க போனீங்க, இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? அதாவது ஊர்ல வாயின்னு இருந்தா நிறைய சொல்லும். இப்ப சொல்றவங்க எல்லாரும் நான் கும்புறது சாமி அம்பாள் இசைக்கப்பா. நான் ஒரு சில இடத்துல சொல்லும் போது கூட அம்பாள் மேல சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அம்பாள் மேல சத்தியம் பண்ண விரும்பல, எங்க வேணாலும் எதிர வேணாலும் சத்தியம் பண்றேன். எனக்கு ஒரே குறிக்கோள் தான் மக்களுக்கு. இது நான் அரசியல் பேசுறது, எனக்கு அரசியல் தெரியாது. நான் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரே காரணம் தான். தைரியமா இப்ப பேசுறவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, அதாவது அவளை வாங்கிட்டாரு, இவருக்கு பதவி கொடுக்க கூடாது. காசு எனக்கு பெருசு கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியும் அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு. மக்கள் இன்னைக்கு என்ன வந்து சில பேர் என்னோட வயது குறைந்த அண்ணன்றதுலயும் என்னோட வயது பிரிவில் என்ன தம்பின்னு கூப்பிடுற அந்த பெருமை எனக்கு போதும். எந்த இடத்துல வேணாலும் நான் சத்தியம் பண்ண தயாராக இருக்கிற. நான் பதவி ஆசை பிடித்தவன் கிடையாது. மக்கள் சேவை செய்யறதுக்கு இந்த இடம் ஆப்டா, இந்த இடம் ஆப்டா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தவிர இதுதான் அதுதான்ன்றது கிடையாது. எது ஆப்டா கண்டிப்பா செய்யும். ஓகே சார். சார், நீங்க பணம் வாங்கிட்டீங்க அப்படின்ற நீங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் அமைச்சர் ஆகணும் அப்படின்னு இசைக்கு சுப்பையா வந்து ஒரு கனவோட இருக்காரு. அவர் வந்து அமைச்சராகவே தான் வலம் வந்தாரு சி.வி. சண்முகம் தரப்போட இருக்கும்போது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பொதுவெளியில நிறைய எழுதுறாங்க. இதுல எனக்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க சொன்னது யாரோ கனவு கண்டாங்கன்னு சொல்றீங்க. அந்த புண்ணியவாளை நான் பார்க்கணும். என்ன காரணம் கேட்டா, இல்ல கனவு இல்ல சார், கண்டிப்பா அமைச்சராயிருன்ற உறுதியோட இருந்தீங்க. நானா ரொம்ப ஓப்பனா சொல்லட்டுமா, அப்படி வந்திருந்தா கூட அதை நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஓகே. ஏன் சார்? எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, இப்ப சொல்றேன், நான் ஒருவேளை அனைத்தையும் தானே அவளை வெற்றி பெற்று அது ஜெயிச்சிருந்தா அப்ப அமைச்சரா கொடுத்திருந்தா சரியா வந்துருக்கேன். இப்படி போய் கொடுத்திருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். அப்படி ஒரு டீல் நடந்ததாகவும் எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி 6 பேர்ல நீங்களுமே இருந்தீங்கன்னு சொல்றேன். அது ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த அளவுக்கு எங்களுடைய கூட்டிட்டு போனோம் கட்டி போனோம் அப்படி சொன்னா எனக்கு சந்தோஷம். அது இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் நான் தான், எந்த பிரதிபலனும் பார்க்காம. அடுத்து ஒண்ணு கொடுப்போம், இல்லைன்னா நம்ம ராஜினாமா செஞ்சிருவோம்னு சொன்ன ஆள் நான் தான். எனக்கு அடுத்தபடியா சொன்னவர் அண்ணன் சி.வி. சண்முகம் தான். மற்றவங்க அடுத்து தான் வந்தாங்க. இதுல மாட்டுக்கிறது கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு மிக தெளிவா நீங்க புரிய வைக்கணும், பண ஆசையோ பதவி ஆசையோ எனக்கு கிடையாது. சரி, இப்ப நீங்களே பேசும்போது சொன்னீங்க, நான் அதிமுகல பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், அப்படி எனக்கு ஒரு அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிருந்தா அதை நான் ஏத்திருப்பேன். பட் இப்படி ஒரு அமைச்சர் வர்றதை நானே ஏத்திருக்க மாட்டேன் அப்படிங்கறத சொன்னீங்க. எதனால நீங்க அப்படி சொல்றீங்க சார்? இப்படி ஒரு அமைச்சர் வாய்ப்பு வர்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கறது. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போற இடத்துல போய் ஒரு டிமாண்ட் வைக்கிறது அது நல்லா இருக்காது. அவங்க இயக்கத்துக்கு போய் அவங்க விருப்பப்பட்டு
கொடுத்தா அது வேற. ம். நான் இப்படி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னா ம். அந்த ஆதரவை அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, ஓகே. எனக்கு இல்லை. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி இசக்கி சுப்பையா சாருக்கு வந்து அப்படி ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஆசை இல்லை. பட் வந்து அந்த தரப்பு அப்படிங்கிறது பெரும்பான்மை அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்காகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பரவலா வந்த செய்தி. அதை நீங்க மறுக்கிறீங்களா சார்? என்னுடைய ஸ்டாண்டு எப்பவுமே என்னை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன். ஓகே. யூகத்துக்கு பதில் சொல்ல சொன்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அமைச்சர் பதவி ஆசைப்பட்டீங்களா? இல்லை. ஆனா அண்ணாதிபதி இருந்தா ஆசைப்பட்டீங்களா? படுவேன். ஆனா மற்றவங்க நினைச்சாங்களா இல்லை யூகத்துக்கு பதில் கேட்டீங்கன்னா தயவுசெய்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் கனவு கண்ட மாதிரி எனக்கு கனவும் தாங்க தெரியாது. ஓகே சார். இல்லை சார், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருந்திருக்கும் சார். இப்போ சேரும்போது கூட தனித்தனியாக சேர்றதை பார்க்குறோம். பலர் இன்னமுமே இங்கே வரதா இருந்தாங்க தாவேக்காவுக்கு, கடைசி நேரத்தில் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படி கூட சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல சார். பட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தானே சார் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கும். நம்ம தாவேக்கா கிட்ட இந்த விஷயங்களை கோரிக்கையா வைக்கிறோம், இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். நீங்க வந்து தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரு, உங்களோட கருத்தும் கேட்கப்பட்டிருக்கும்ல சார். அந்த மாதிரியான தருணங்கள் தான் சார் கேட்கிறேன். அதாவது 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வருது. 5ஆம் தேதி காலையிலேயே ஒரு 8 மணிக்கு நான் அண்ணன் வேலுமணி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, அண்ணன் நான் சொன்ன வார்த்தை இது, மாற்றி பேசுகிற அவசியம். மக்கள் பெருவாரியா இப்ப இருக்கிற தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எனக்கு செய்தியா வருது, அந்த யூகத்தை நான் உங்ககிட்ட பேசக்கூடாது, இருந்தாலும் சந்தேகத்துக்காக கேட்கிறேன். திமுகவோட கூட்டணி வச்சு நம்ம அமைக்க போறதா ஒரு தகவல் வருது. அப்படி வந்துருது உண்மையாக இருந்தால் நான் என் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னா இல்லையான்னு நீங்க அண்ணன் வேல்மணிகிட்ட கேட்டா கண்டிப்பா தெரியும். அப்போ கூட அவர் சொன்னது அப்படி ஒரு கருத்து எனக்கு வரல அண்ணா செஞ்சுட்டேன்னா. ஆனா நீங்க சொல்றதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், தாவேக்காக்கு போது கன்சிடர் பண்ணுவோம். நான் சொன்னேன், அதுக்கும் ஒரு மேல்படி சொன்னேன், அண்ணன் அப்படியே ராஜினாமா செஞ்சுட்டு அங்க போயிடுவோம். ஐயோ அது முடியாது, ஏன்னா அது நம்ம இயக்கம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது நம்ம இயக்கம் தான். இந்த இயக்கம் எதுக்காக யாரால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எதுக்காக இயக்கப்பட்டது அப்படின்னா, அவர் சொந்த விருப்புக்கோ வெறுப்புக்கோ இல்லை இந்த இயக்கத்தை பெருசா வளர்க்கணுங்கிறதுக்காக இல்லை, மக்கள் சேவை செய்யணும், அதுக்கு நம்ம செய்யணும்னு தான் ஆரம்பிச்சாரு. அதனால பண்ணுவோம்னு சொன்னேன். இல்லை, நம்மளை நம்பி பல கோடி தொண்டர்கள் இருக்காது அப்படின்னா, சரி நான் அதுக்கு நானும் உடம்புட்டு வரேன், நம்ம ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி அந்த ஸ்டாண்டு வச்சு. ஓகே சார். அங்க பொதுவா என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? மற்றவர்கள் பொதுவா என்ன, நீங்க நபர்கள் கூட சொல்ல வேணாம், என்ன நோக்கத்துக்காக அந்த அணி ஒரு நிமிஷம் நபர்கள் சொல்ல வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பயப்படுற ஆள் கிடையாது. இல்ல அதுக்காக இல்ல, நான் பயப்படுற ஆள் கிடையாது, யாரையும் காட்டி கொடுக்குற ஆள் கிடையாது. அதுதான் சார். அதனால நீ சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்படி நினைச்சிடக்கூடாது. ஓகே, நான் பயப்படுற ஆள் கிடையாது, காட்டி கொடுக்க கூடாது. அதே நேரத்துல அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து, ஆளுங்கட்சிக்கு, அதாவது ஆளுங்கட்சிங்கிறத விட எல்லாரும் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாரும் நீங்க உங்க செய்தியில பார்ப்பீங்க, எங்களுடைய தலைவராக இருக்கிற சிஎம்க்கு எதிர்ப்பா பொது வேட்பாளரை நிப்பாட்டுவேன், நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி. எல்லாரும் தயவு செய்து அவங்க முன்னாடி கண்ணாடியை பார்க்கணும், இல்லைன்னா முதுகை பார்க்கணும். முடியல 2 கண்ணாடி வச்சு முதுகை பார்க்கணும், பார்த்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அப்படி இப்படின்னு சொல்றாங்க, என்னோட அர்த்தம் புரியல. முதல்ல நீங்க உங்களை சரி பண்ணிட்டு அடுத்து வாங்க. அது அந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பம். அவரை நிப்பாட்டுவாங்க, இவரை நிப்பாட்டாங்க, யாரை நிப்பாட்டுவாங்க, உங்க விருப்பம். நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் தானே முடிவு பண்ணி நீங்க பாண்டிச்சேரி வரைக்கும் நீங்க போனீங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் எதுக்கு போனீங்க யாராவது கேளுங்க. நான் போனேன்னு கேளுங்க, நான் போகலையே. எதுக்கு போனாங்க அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனாங்கன்னு இன்னும் வெட்ட வெளிச்சமா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போகலை. ரெண்டு விஷயம் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அன்புமணி சொல்றாரு, அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு தெரியல, மதுராந்தகத்துல பாமகவும் சேர்ந்து உழைச்சுதான் அவங்களை வந்து வெற்றி பெற வச்சோம், எங்களோட மாவட்ட செயலாளருக்கு மேல வழக்கே இருக்கு, இவங்க பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து தொகுதிக்கு வரட்டும், மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு அன்புமணி. அதையும் தாண்டி என்ன சொல்றாருன்னா, 4 வேட்பாளருக்குமே திரும்ப வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க கூடாது, கொடுத்தா நாங்க பொது வேட்பாளரை போட்டு அவங்கள வந்து தோற்கடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சூழலுக்கு கூட போவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல எதுவும் தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், நான் பெருசா மதிக்கக்கூடியவர் அன்புமணி தான். ஏன்னா அவர் ஒரு யங்ஸ்டரா நல்ல சிறப்பா அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு.
அவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அரசியல் முதிர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. அவருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன், அவருடைய ஆதங்கம், அவருடைய மன கஷ்டம் எனக்கு புரியுது. மரகதம் சந்திரசேகரோ ஜெயக்குமாருக்கோ பண்ணன்னு நேற்று கூட ஒரு இன்டர்வியூல பார்த்துருக்கேன். நான் எங்க தொகுதியில எங்களுக்கு கூட்டணியோட பாமகவும் இருந்தது, பாஜகவும் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நான் எந்த இடத்துலையும் எனக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. நீங்க அப்படி கேட்டதா நீங்களோ சரி, நான் பெருசா மதிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸ் ஒய் யார் இருந்தாலும் சரி சொல்லட்டும், அரசியல் விட்டே நான் வெளியே போயிடுறேன். எனக்கு அரசியலுங்கிறது நிச்சயமாக பொது சேவை செய்யத்தான். அதனால இப்போ கூட ஒன்றும் இல்லை, நாளைக்கு வேண்டாம் அரசியலே வேண்டாம் நான் என் சேவை செய்வேன்னு சொல்லுவேன். 16, 21 என்ன பண்ணிட்டு இருந்தேன், இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் தொகுதியில் எடுங்க, 100 பேரை கேளுங்க, 49 பேர் நான் தப்புன்னு சொன்னா நான் விளைகிறேன். 51 தப்புன்னு சொன்னீங்களா, சொன்ன வார்த்தையை ரிவர்ஸ் அடிச்சிருவீங்களா, ரிவர்ஸ் அடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கறேன். கரெக்டா? இப்போ நான் உறுதியாக சொல்றேன், 100 பேர் ரேண்டமா எடுங்க, 51 பேர் நான் 16ல இருந்து 21 வரைக்கும் இந்த தொகுதியில சேவை செய்தனா இல்லையா, எந்த இதுவும் இல்லாம செஞ்சனா இல்லையா அப்படின்னு 51 பேர் சொல்லிட்டா நீங்க வாபஸ் வந்துடலாம். 49% நான் வெளியே வந்துடுறேன். இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஓகே சார். சார் நீங்க பேசும்போதே சொன்னீங்க திமுக அதிமுக இணைஞ்சு ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற அளவுக்கு சில பேச்சுவார்த்தைகள் போச்சு. உங்களோட அல்டிமேட் நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். அப்படி இருந்தா கூட நீங்க அதை வந்து ஏத்துக்கலாம்ல சார்? ஏன்னா நீங்களே சொல்றீங்க எனக்கு அரசியல் பெருசா தெரியாது, பாலிசி வைஸா நான் போகல, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைச்சா அதுல உங்களுக்கு என்ன சார்? நீங்க அதையும் தப்பா நினைக்கலாம். ஒரு நிமிஷம் கரெக்ட். அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும், தெளிந்த நீரோடையில இருந்து வேலை செய்யணும், சாக்கடையில வந்து வேலை செய்யக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தெளிந்த நீரோடையில இருந்து நம்ம சர்வீஸ் பண்றது எப்படி, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது, எப்படி வேணாலும் செஞ்சிட முடியாது, இதை இப்படித்தான் செய்யணும் இருக்கு. அந்த முறையில இதுக்கு மேல நான் இதுக்கு வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஓகே சார். சார் இப்போ நீங்க ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குமே போனீங்க, அதற்கு பிறகு தற்போது சிவி சண்முகம் தரப்பு போனீங்க, இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கு. சின்ன சின்ன திருத்தம் சொல்லுங்க சார். டிடிவி சார்ட்ட போனது உண்மை, சிவி தரப்புங்க கிடையாது. நாங்கெல்லாம் ஒருமித்த கருத்தோட இருந்தோம், எல்லாரும் யாருமே லீடர்னு கிடையாது. சோ அதனால இது தரப்புங்கிற வார்த்தையே தவறான வார்த்தைன்னு நான் சொல்றேன். டிடிவி போனது உண்மை, அது உண்மை இல்ல. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை மீது எப்போதுமே ஒரு நம்பிக்கை இல்லையா சார்? 100% எனக்கு ரொம்ப அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல அவர் எடுத்த முடிவு எனக்கு உடன்படலை. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்ற போகக்கூடிய ஆமாஞ்சாமி நான் கிடையாது. எனக்கு சரின்னா சரி, தவறுனா தவறு. ஒருவேளை நான் சரின்னு செய்ததை 10 பேர் அதுக்கு விளக்கம் கொடுத்து இது தவறுன்னு சொன்னா ஏற்றுக்கூடிய பக்குவமும் எனக்கு உண்டு. அட்டமிட்டு அடிக்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த இடத்துல சரியா வரல. தமிழக வெற்றி கழகத்தை அவர் ஆதரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழகத்தை வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கிறதோட மக்கள் பெருவாரியா வாக்களித்த தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஆதரிச்சிருக்கணும். அந்த நீங்க 5 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண விடுங்க. நீங்க கேபி முனுசாமி என்ன இந்த இடத்துல கூட நான் கடுமையா அதை சாடுங்க கூட்டத்துல. கேபி முனுசாமி தாவேக்காக்கு எனக்கு ஆதரவு கிடையாது முதல்ல சொன்ன ரிப்போர்ட் ஆகுது, நீங்க எடுத்து பாருங்க செய்தோம். அதைத்தான் நான் முதல்ல கேட்டேன், எதுக்கு நீங்க அவசரப்பட்டு தாவேக்காக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான பதில் இல்லை. இதெல்லாம் ஒரு முரண்பட்ட கருத்தா எனக்கு தெரிஞ்சிச்சு. மக்கள் நீங்க அறிவிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பார்ப்போம் அப்படிதான் நான் சொன்னேன். சரியா வரல. இதுலயுமே ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கூட்டணியோட ஒரு 53 பேர் வந்திருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா நல்லா செயல்பட்டா மீண்டுமே ஆளும் கட்சியா வரலாமே. அதான் கேக்குறேன், தாவேக்காவை ஆதரிக்காமலே அதை செய்ய முடியும். தாவேக்காக்கு ஆதரிக்காமலே தாவேக்கா 2 விஷயம். எதிர்கட்சியா இப்போ நாளைக்கு ஒரு தேர்தல் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கான ஓகே சார். சார் விஜய் அவர்களோட கட்சி தொடங்கி பல்வேறு விஷயங்கள் அவர் மேல விமர்சனங்கள் வந்தது. உதாரணமா எடுத்துட்டோம்னா கரூர் சம்பவத்தில் ஆரம்பிச்சு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அவர் பிரச்சாரங்களுக்கு வர்றதில்ல, ரத்து பண்றாரு, இப்ப கூட சில விஷயங்கள் அவர் இன்னமுமே குரல் கொடுக்காம இருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு அவரோட எந்த செயல்பாட்டின் மேல ஒரு நம்பிக்கை அவரை நீங்க அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க சார்?
மக்கள் பெருவாரியா வாக்களிச்சு வெற்றி பெற்றா வச்சிருக்க அவரு வந்த உடனே கொடுத்த, நான் மறுநாளே அவருக்கு ஆதரவளிச்சேன் அப்படின்னா அவருடைய செயல்பாடு தெரியாம, அப்படின்னா மக்கள் ஆதரவளிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இந்த 10-15 நாள்ல அவர் எடுத்த திட்டங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த 15 நாள்லயே அவருடைய அரசு செயல்பாட அப்படியே சொல்லிட முடியுமானா முடியாது. ஆனா 1-2 வச்சு நம்ம அது ஒரு கணிப்பு கணிக்கலாம். அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு மாறுச்சுன்னா அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்மாக், சிங்கப்பெண்ணு, இப்படி 3 திட்டங்கள் கொடுத்தாரு. அந்த 3 திட்டத்துல 2 திட்டம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் இப்ப நாங்கெல்லாம் அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகணும். லா அண்ட் ஆர்டர்லையும் இந்த கஞ்சா, மது அப்படின்ற ரொம்ப அதெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தாரு பார்த்தீங்களா, அது நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. அதனால அதுக்கும் காரணம். ஓகே, டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அதிமுகல இருந்தோ அமமுகல இருந்தோ இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நான் வந்து சிபிஐ விசாரணை வந்து கோருவேன்னு ஏற்கனவே காமராஜ் விஷயத்துலயுமே ஒரு வழக்குமே இருக்கு. டிடிவி வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்காரு, விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்ல. நீங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், அது மாதிரி டிடிவி சாருக்கும் இன்னைக்கு நான் சார் தான் சொல்லுவேன், மரியாதை கொடுப்பேன். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன். சிபிஐ விசாரணை கொடுக்கணும்னா கொடுக்கட்டும், அதுல என்ன இருக்கு, அது அவருடைய உரிமை, அதில் தலையிட முடியாது. சிபிஐனா ஒரு சாரா இருக்கும், அது நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியது. இதுல சிபிஐ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதான் எனக்கு புரியல. குதிரை பேரம் நடந்திருக்குன்றது அதுதான் நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த குதிரையும் எனக்கு தெரியாது, பேரமும் எனக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? கருப்பு கலரா பார்த்தவனுக்கு கருப்பு கலர் தெரியும், குதிரை பேரம் செஞ்சவனுக்கு குதிரை பேரம் தெரியும், எங்களுக்கு அது தெரியாது. தாவேக்கால உங்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் வந்து கொடுத்திருக்காங்க சார்? மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்களா? அமைச்சர் ஒரு 1.5 வருஷத்துல அமைச்சர் சஃபில் நடக்கும்போது அமைச்சர் பொறுப்பு கூட தரன்னு சிலருக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வாக்குறுதி சார் தந்திருக்காங்க? ஏற்கனவே நான் இதுக்கு தெளிவா என்ன பதில் சொல்லிருக்கீங்க, யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க இல்ல சார், நான் சொல்லிடுறேன், கேட்டகரி சொல்லி முடிச்சுட்டுமா? சோ அது ஒண்ணு. இப்ப நீங்களே பேச்சா 1.5 வருஷத்துல சப்ளிங்க அப்படியா? இல்ல, பொதுவா அப்படி ஒரு கருத்து இருக்கு. அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், எனக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட் மிகப்பெரிய கமிட்மெண்ட். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான கமிட்மெண்ட். என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா, என் தொகுதிக்கு ஏற்கனவே 10 கோரிக்கை முன்னாள் முதல்வர் கொடுத்த கோரிக்கையை அவர்கிட்ட காமிச்சேன். இந்த கோரிக்கையில கண்டிப்பா முக்கியமான கோரிக்கையில நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதான் கமிட்மெண்ட். வேற எந்த கமிட்மெண்ட். இப்போ நான் தைரியமா நிமிர்ந்து சொல்றேன், எனக்கு சீட்டு கொடுத்தா சந்தோஷம், கொடுக்காம இருந்தால் வருத்தம் இல்லை. அதே மாதிரி ஒருவேளை அமைச்சர் கொடுப்பாரு அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை. வந்தா சந்தோஷம், வராட்டி வருத்தம் இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா ஆட்சியில சட்டத்துறை அமைச்சரா 48 நாள் இருந்தீங்க. 48வது நாள் எடுத்துட்டாங்க. மறுநாள் நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இருந்திருப்பீங்க. நான் என்ன செஞ்சேன், மறுநாள் சொரிமுத்தையன் கோயில போய் கடா வெட்டி சாப்பிட்டேன். ஏன் சார்? கோயிலுக்கு சாமி கும்பிட்டேன். நமக்கு ஏதோ நல்லது ஆண்டான் செய்ய போறார், அவருக்கு இதா நம்ம இதை கடா வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு நான் சாப்பிட்டேன். உண்மை, சும்மா வார்த்தை ஜாலத்துக்காக அலங்காரத்துக்காக நான் சொல்லலை. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியும், நான் வானத்திலிருந்து குதிக்கவில்லை, இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு வயசாச்சுல, நான் உழைச்சிட்டு தானே வந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனக்கு தெரியும். ஸோ அமைச்சர் பதவி வந்துட்டா, நான் 2011 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், 14 21 வரைக்கும் நான் அமைச்சர் இல்லை. என் தொகுதிக்கு போகாம இருந்தானா, சாப்பிடாம இருந்தானா, தூங்காம இருந்தானா, ரொம்ப சந்தோஷமா கோயில் குளம்லாம் சுத்திட்டு வந்தேன். அப்புறமா 27 ஃபுல் டைட்டா மக்கள் சேவை செஞ்சேன். சாமி கும்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ அதே அளவுக்கு மக்கள் தொண்டாட்டமும் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னுடைய. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையிலே ஒரு நட்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் டிடிவி வந்து உங்களை எதுவும் தொடர்பு கொண்டாரு? டிடிவி தொடர்பு கொண்டாருங்கிறது வேற விஷயங்கள்ல, நான் ஏதாவது ஃபங்க்ஷன்ல போகும்போது சந்திப்போம். பட் அவரு மேல எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ ஏதோ எனக்கு கிடையாது. நான் மதிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர் ஒருவர். ஓகே சார். சார், இப்ப எல்லோருமே மீண்டுமே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. சட்டமன்றத்துல எல்லாம் போயிட்டு மாறி மாறி கொடுத்த அந்த மனுக்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு இதுல கொஞ்சம் கூட
உடன்பாடு இல்லை. ம், மன்னிப்பு கடிதம் கொடுக்கறதுக்கு நாங்க என்னங்க பண்ணாங்க அவங்க? ம், அவங்களுடைய தார்மீக உரிமையை சொல்றாங்க. அதுக்கு இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லை. இது ம், நீங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டீங்களா? ம், உங்களுக்கு பொதுச் செயலாளர் யார் கொடுத்தா? இந்த புரட்சி தலைவர் இயக்கப்பட்ட கட்சி இது, அம்மா வளர்த்த கட்சி. மன்னிப்புங்கிற வார்த்தை எதுக்கு வரணும்? ம், நான் ஒரு தவறு செஞ்சா சின்ன பையன் கால உள்ள தயாரா இருக்கிறேன். ம், நீங்க அதிகாரத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்தால்தான் அது இதுன்னு சொன்னா தப்புங்க இது. ம், நான் அதையும் சொன்னேன். நான் தாவேக்காக்கு போறதுக்கான முக்கிய காரணம் இது ஒரு காரணம். ம், என்ன காரணம்? எந்த காரணத்தை கொண்டும் தவறு செய்யாம யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுன்ற அந்த பேச்சுவார்த்தை வரும்போது உங்களுக்கு அதுல உடன்பாடு. அது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எனக்கு தெரியும். ம், அதனால மாட்டேன்ட்டேன். ஓகே. நான் அம்மா காலில் விழுந்திருக்கிறேன். ம், என்னுடைய பதவியை நான் நீடிக்க வச்சிருக்கோம்னா இன்னும் நிறைய பேரை காலில் விழுந்தா நீடிச்சிருக்கேன். ம். மாட்டேன். எனக்கு அது தேவையில்லை. சசிகலா மேயர் சொல்றீங்க. உண்மையிலே எனக்கு நான் இன்னமும் சொல்றேன் தெளிவா, ம், அவங்க உண்மையிலேயே தியாகம். ம், அதுல பல பேர் பல சொல்லலாம், ம், அது எனக்கு தெரியாது. ம். அதுக்குள்ள நான் போகல. ஓகே. நான் என் பார்வைக்கு ம், பல பார்வைகள் பல மாதிரி வரும். மாலை கல்லூனுக்கு மாலை இருட்டா தெரியும், ம். நல்ல கல்லூனுக்கு நல்ல வெளிச்சமா தெரியும், அது வேற விஷயம். ம், என் பார்வைக்கு அவங்க தியாகம் தான் பண்ணாங்க. ம், மற்றது அதோட இன் டீட்டெயில் டெப்த் எனக்கு அவசியம் இல்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் பார்வைக்கு ம். அவ்வளவு. ஓகே சார். சார் இப்ப சிவி சண்முகம் இன்னமுமே உறுதியா நிக்கிறார்ல சார்? நான் கண்டிப்பா ராஜினாமா பண்ணுவேன், மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. அவரை பாராட்டணுங்க. ம், உண்மையிலே இப்ப அவரை எங்க அண்ணன்னு சொல்றதுல ம். நான் பெருமாடேன். ம். சீரியஸா சொல்றேன். சார் நீங்க அண்ணன் சொல்றீங்க, அவரையுமே தமிழக வெற்றி கழகத்துல சேர்க்கிறதுக்கான நீங்க எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்துனீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், ம், என்னை பத்தி கேளுங்க, நான் சொல்லுவேன். ம். இன்னொருத்தருங்க கம்பல் பண்ணுங்க, சேருங்க, அவர் என்ன நினைச்சிருக்கார், இது என்ன யூகம், இது என்ன கனவு, எனக்கு தெரியாது. ஓகே சார். சார் இப்ப 4 பேர் இப்ப வந்து ராஜினாமா பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க எல்லாருமே ஒன்றா பேசி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தா? ஏன்னா நீங்க வந்து தனியா தான் பண்ணீங்க. ஆனா அப்படி ஒன்றாக அது நடந்ததா இல்ல தனித்தனியான முடிவுகள் தானே சார்? நீங்க கேள்வியிலே பதில் சொல்லிட்டீங்க. ம், நீங்க தனியா தான் வந்தீங்க. ஆமா. நான் தனி தான். ம், நான் தனியா தான் வந்தேன். அவங்க என்னுடைய சகோதரர் ம், சகோதரிகள், அவ்வளவுதான். அவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ம், எந்த விதமான வற்புறுத்தலோ, எந்த விதமான மற்ற விஷயங்கள் எக்ஸு ஒய் இதெல்லாம் எனக்கு கிடையாது. ம், எனக்கு தெரியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 2011 மஜுரா கோட்ஸ்னு என் தொகுதியில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. ம், தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு சம்பள உயர்வுக்கு கிடைக்காத 25 வருஷமா கிடைக்காத சம்பள உயர்வுக்கு ம், நான் அந்த மேனேஜ்மெண்ட்டை உள்ளே போய் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு வெளியே எல்லாத்தையும் வர வச்சு அந்த ஜிஎம்லேருந்து எல்லாத்தையும் அவங்களுடைய வெளியே தரையில் உட்கார வச்சு நானும் உட்கார்ந்து ம். தொழிலாளர் மத்தியில் நான் பேசியிருந்தேன். ஓகே. அப்போ நான் நினச்சிருந்தா கூட நிறைய கையூட்டு பெற்றிருக்கலாம். ம், அது எனக்கு ஒரு தூசு. ம். எனக்கு அது கிடையாது. என் மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு தெரியும். ம், ஏதோ 1-2 என் இடத்துக்கு வரலாங்கிறதுனால எண்ணத்தினாலையும் ம், யார் இடத்துக்கும் யாரும் வர முடியாது. அவங்க இடத்துல தான் அவங்க இருக்க முடியும். ம். அது தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க வேணா என்னை பத்தி அவதூறம் சொல்லலாம். ஓகே. அதை நான் சட்டை பண்றதே இல்லை. ம், அதுதான் நேற்று ஒரு பேட்டியில கூட சொன்னேன். ம், மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டேன். அவர் நல்லவரான்னு கேட்டேன். ரொம்ப நல்லவருங்கிறாங்க. ஆனா அவரையும் சுட்டு தான் கொன்னாங்க. ம், அதனால அவர் கெட்டவர்னு அர்த்தமா? ம். 100 பேர்ல 10 பேரா 60 பேரா? ம். அதான் கொஸ்டின். அதுதான், அது சரியா இல்லைன்னா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். ஓகே சார். சார் தாவேக்கால வந்து முதல்ல வந்து அமைச்சரவை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து எல்லோருமே விரிவாக்கப்பட்ட அமைச்சரவை எல்லாம் வந்துடுச்சு, எல்லோருமே அமைச்சரா பொறுப்பேற்றுட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னு தான் இந்த பக்கம் ஒரு அணியா இருந்தவங்க எல்லோருக்கும் ஒரு சலசலப்பு வந்து உருவாயிடுச்சு. அடுத்தடுத்த முடிவுகளை நோக்கி போறாங்க. சில பேர் இபிஎஸ் பக்கமே போயிடலான்னு முடிவு பண்றாங்க. ஒரு சிலர் நீங்களாம் வந்து நம்ம மன்னிப்பு இந்த சூழல் வந்தா நம்ம ராஜினாமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தாவேக்கால இணைஞ்சிடலான்னு வந்திருக்கீங்க. அந்த பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு நான் உங்களுக்கு பர்பஸா சொல்றேன் சார், பொதுவா சொல்றேன். அப்படி இல்லைன்றதுனாலதான் இங்க ஒரு சலசலப்பு உருவாயிடுச்சு அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுதுல சார், அதை நீங்க எப்படி சார் பாருங்க? இந்த கேள்வி எனக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. ஓகே. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், ம். ஒருவேளை ஆதரவு தெரிவிச்சு அமைச்சர் கொடுத்திருந்தா நான் வாங்கிருக்கேன். நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. ஓகே. அப்புறம் இந்த கேள்வி எனக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. ம். ஏன்னா இது கிடைக்காதனால அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கிற கொஸ்டின் எனக்கு பொருந்துமா? ம். பொருந்தாது. இந்த கேள்வியை ஓகே சார். ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் இப்ப அதிமுகல இருந்தே உங்களை வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல, ஏடிஎம்கே நீங்க வந்து அம்மாவோட பேரை சொல்லி அந்த கட்சியில நின்று ரெட்டலை சின்னத்துல நின்று ஜெயிச்சுட்டு இப்ப அங்க போயிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா, அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன சார்? காந்தி, மகாத்மா காந்தி ம்.
ஏற்கனவே சொல்லிட்டேன்றீங்களா? மகாத்மா காந்தி தான். ம். அவருக்கே இந்த நிலைமை போது நாளா ஏமாத்துறோம் இப்படி சொல்லத்தான் செய்வாங்க. எத்தனை பேர் சொன்னாங்க? இப்ப சொன்ன பார்த்தீங்களா, 100 பேரை கேளுங்க, 49 பேர் எனக்கு ஆதரவாகவும் 51 பேருக்கு எதிராக சொன்னாங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். இல்ல 51 பேர் எனக்கு ஆதரவாக சொன்னா நீ வாயை முட்டிக்க முடியுது. ஓகே சார். கரெக்ட் தானே? நான் சொல்லி கரெக்டா தம்பா? ஓகே சார். உங்களோட எதிர்கால பயணம் வந்து சிறக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.